இங்க குபேரர் விநாயகரையும் மற்ற தேவர்களையும் சாப்பிடறதுக்காக கூப்பிடுறாங்க. என்கிட்ட இருக்க செல்வம் மாதிரி இந்த 3 உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தற்பெருமை பண்றாரு. இதை அமைதியா பார்த்துட்டு இந்த விநாயகர் சாப்பிட போறப்போ எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ குபேரர் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன்னு கேக்குறாரு. அதுக்கு விநாயகர் சொல்றாரு, நான் சாப்பிட்டேன்னா வேற யாருக்குமே சாப்பாடு இருக்காது, அதனால எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்றாரு. அதுக்கு குபேரர் சொல்றாரு, என்கிட்ட இல்ல செல்வமா நீ எவ்வளவு வேணா சாப்பிடுன்னு சொல்றாரு. உடனே விநாயகர் அங்க இருக்க எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் அதுவும் வயிறு ஃபுல்லா பத்தலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க எல்லா செல்வத்தையும் சாப்பிட்டுறாரு. இப்ப விநாயகர் தொடர்ந்து இவ்வளவு சாப்பிடுறத பார்த்து குபேரர் அங்கிருந்து வெளியே கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரோட தங்க ரதத்துல ஏறி இதுக்கு என்ன பண்ணுறது கேட்கறதுக்காக சிவலோகத்துக்கு போறாரு. போற வழியில விநாயகர் அவரை மறிச்சு அவர் வச்சிருக்க தங்க ரதத்தையுமே சாப்பிட்டுறாரு. எனக்கு இன்னும் வயிறு பசிக்குது, இன்னும் ஏதாவது கொடுன்னு கேட்கிறாரு. குபேரருக்கு என்ன பண்றதுனே தெரியல. குபேரர் உடம்புல போட்டிருக்க நகையெல்லாம் கூட போயிடுது. அதை கூட விநாயகர் சாப்பிட்டுறாரு. இப்ப வேற வழி இல்லாம பார்வதி தேவி கிட்ட போயிட்டு குபேரர் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அப்போ பார்வதி தன் கையில இருக்க ஒரு இலையை கொடுத்து இதை நீ கொடு, மனசார கூட அதை சாப்பிட்டோன்னா அவருக்கு திருப்தி ஆயிடுன்னு சொல்றாங்க. உடனே குபேரரை எடுத்துட்டு போய் அது விநாயகர் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டது விநாயகருக்கு ஏப்பம் வந்துருது. அதுக்கப்புறம் குபேரர் விநாயகர் கிட்ட நான் பண்ணது தப்புதான், இனிமே இந்த மாதிரி தற்பெருமையோட இருக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. உடனே விநாயகர் அவரை மன்னிச்சிட்டு அவரோட எல்லா செல்வத்தையும் திருப்பி கொடுத்துறாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.